இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொந்த நிலத்தோட மெஷர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சர்வேயர் வரட்டும், அவர் எஃப்எம்பி ஸ்கெட்சோட வருவாரு, என்ன மெஷர் பண்ணி சொல்றாரோ அதுதான் அந்த நிலத்தோட மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்புறமே. ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டும் நிலத்தோட ஆக்சுவல் அளவும் ஒன்னா இல்லைன்னா என்ன பண்றது? மெஷர்மெண்ட் தப்பா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நீங்களே உங்க கூட பிறந்தவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சுக்கணும் அப்படின்ற சமயத்துல பிரச்சனை வராதா? அங்கதான் நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிலம் அப்படிங்கிறது வெறும் லேண்ட் மட்டும் இல்ல, அது நம்மளோட சொத்து, நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட பாதுகாப்பும் கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த நிலத்தோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, அந்த ப்ராப்பர்ட்டியை உங்க கூட பிறந்தவங்களாகட்டும் இல்ல உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க அதை டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அக்யூரேட் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட ஆக்சுவல் லேண்ட் மெஷர்மெண்ட்டும் எஃப்எம்பி ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டும் ஒண்ணுதானா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்க உங்க லேண்ட் வேற யார் மூலியமாவது என்க்ரோச் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணும். which means இல்லீகலா ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல உங்களோட பாஸ்ட்ல இந்த நிலம் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கறதும் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்னைக்குமே நம்ம நிலத்தை வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி டாக்குமெண்ட்ஸையும் தாண்டி ரியாலிட்டியில் அந்த நிலத்தோட மெஷர்மெண்ட் என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக நீங்கள் வெளியில் சர்வேயர், புரோக்கர்னு நிறையா பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்களே வெரிஃபை பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சொந்த நிலத்தோட மெஷர்மெண்ட்டை நீங்களே சொந்தமாக உங்கள் ஃபோனை வச்சு மட்டுமே எப்படி நீட்டாக மெஷர் பண்ணி அளவை அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட சேர்ந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்களும் கற்றுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இனியும் நீங்க உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட், உங்க ஆன்சிஸ்டர்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போன அந்த பத்திரம், இதை எல்லாத்தையும் நம்பிதான் என்னோட நிலம் அப்படின்னு வந்து நீங்க எதையுமே ரீசெக் பண்ணாம இருக்க வேண்டியதில்லை. நீங்களே சொந்தமா உங்க போனை யூஸ் பண்ணியே நீங்க தாராளமா ஈஸியான ஒரு முறையில உங்க லேண்டோட மெஷர்மெண்ட் என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் செக் பண்ண முடியும். அதுக்கான ஒரு கிளியர் சொல்யூஷன் தான் மை ப்ராப்பர்ட்டி ஆப். ஸோ இந்த ஆப் ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் மேப் டேட்டாவை யூஸ் பண்ணி உங்க எஃப்எம்பி ஸ்கெட்சை யூஸ் பண்ணி ஆக்சுவல் லேண்டோட மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்க நிலத்தோட அளவை அக்யூரேட்டா நீட்டா மெஷர் பண்ணி சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி உங்க லேண்டோட மெஷர்மெண்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்க போன் எடுத்துக்கோங்க. அதுல பிளே ஸ்டோருக்கு போய் மை ப்ராப்பர்ட்டி ஆப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து எப்படி இந்த லேண்டை மெஷர் பண்றதுங்கிறத ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஆப் ஓபன் பண்ணதும் இப்படிதான் இருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல மொபைல் லேண்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், சர்வே நம்பர் எல்லாமே அதுவே ஃபில் பண்ணிக்கும். இப்போ நீங்க சர்வே வர்க்க ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்ப கரண்டா இருக்கிற இந்த இடத்தை நான் சர்வே பண்ணல, வேற ஒரு இடத்தை சர்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு, அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் போய் அங்க மேப்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த இடத்துக்கான டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், சர்வே நம்பர் எல்லாத்தையும் அதுவே ஃபில் பண்ணிக்கும். அண்ட் இப்போ எந்த இடத்தை நீங்க சர்வே பண்ண போறீங்க அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்டார்ட் சர்வேன்னு கொடுத்த உடனே அந்த இடத்தோட வரைபடத்தை கூகுள் மேப்ல வரையப்பட்டு பொருத்தப்படும். ஒரு இடத்தை அளக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு 2 கல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்வே பண்ணிக்கணும். இப்போ இந்த நிலத்தை சர்வே பண்றதுக்கு இங்க ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டோனும் அந்த பக்கம் டி அப்படிங்கிற ஒரு கல்லும் இருக்கு. இந்த 2 கல்லை வச்சுதான் இந்த ஒரு லேண்டை நம்ம சர்வே பண்ண போறோம். ஸோ அதுக்கு கீழே ஆப்ஷன்ல செலக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம முதல் கல்லோட டீடைல்ஸை நம்ம போட போறோம். ஏ ஸ்டோனை வந்து நம்ம இது பண்ண போறோம். ஸோ அந்த கல்லு கிட்ட போய் நம்ம ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட்ல லொகேஷனை செலக்ட் பண்ண போறோம். ஒருவேளை அந்த இடத்துல நான் இல்ல அப்படிங்கிறப்போ அந்த மேப்லயே நீங்க ஜூம் பண்ணி எந்த இடத்துல நீங்க வந்து அந்த சர்வே, எந்த இடத்துல ஸ்டோனை நீங்க சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். செலக்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஏ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோனை நம்ம சர்வே பண்ணதா ஆச்சு. அடுத்ததா உடனே கீழே கன்ஃபார்ம் செலக்டட்
லொகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோனை நம்ம சர்வே பண்ணதா அர்த்தம். அடுத்தது ரெண்டாவது கல்ல நம்ம சர்வே பண்ண போறோம். அதுக்கு நான் முதல்ல சொன்ன டி அப்படிங்கிற ஸ்டோனுக்கு வருவோம். அங்க கிட்ட வந்து மேப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒரு தடவை நீங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நீங்க டி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நீங்க ஓகே கொடுத்ததும் கீழே அதுவே ஃபில் ஆயிரும். சோ அந்த இடத்துல திருப்பி நீங்க கன்ஃபார்ம் செலக்டட் லொகேஷன் அப்படிங்கறதையும் கொடுத்துருங்க. சோ இப்போ ரெண்டு ஸ்டோனையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோமா, எல்லாமே நீட்டா ஃபில் ஆயிருச்சா. அடுத்த ஆப்ஷனா ரொட்டேட் அப்படின்னு கேட்கும். ரொட்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா FMB ரொட்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு காட்டும். அதாவது இந்த ரெண்டு கல்லுக்கும் தகுந்த மாதிரி இன்னும் துல்லியமா கூகுள் மேப்ல அது பொருத்தப்படும். கூகுள் மேப்ல இது பொருத்தினதுக்கு அப்புறம் மத்த எல்லா ஸ்டோனும் எல்லா கல்லும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இப்போ இதுல என்னோட நிலம் வந்து 1C3 அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுதான். அதாவது 3 ஏக்கரா 3.57 ஏக்கர்ஸ். இந்த நிலத்தை இப்ப நான் பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? அதுக்கு நம்ம எந்த இடத்துல இருந்து அதை பிரிக்கணும் அப்படிங்கறத ஜூம் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஆபரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆட் நியூ சப் டிவிஷன் ஸ்டோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே கோஆர்டினேட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டும். which means அந்த இடத்துல ஒரு புதிய கல்லு உருவாகும். சோ அந்த ஸ்டோன் பேரை பார்த்து வச்சுக்கோங்க, ST1 அப்படின்னு காமிச்சிருக்கு இல்லையா. இப்போ அந்த கல்லுல இருந்து நான் எந்த இடத்து வரைக்கும் அந்த நிலத்தை பிரிக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். சோ நான் அந்த S1 அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து 13 அப்படின்னு காமிக்கிற இந்த இடத்து வரைக்கும் நான் அதை பிரிக்கணும், ஒரு லைனை போடணும், பார்ட்டிஷன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னா ரைட் சைடில் ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் அதுக்கு கீழே லொகேஷனுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் செலக்ட் ஸ்டோன்ஸ் டு ஆட் லைன் அப்படின்னு காட்டும். ஃப்ரம்ல 13ன்னு அந்த 13வது ஸ்டோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நீங்க வந்து ஆப்ஷன்ல காட்டும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2க்கு ST1 இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனா சப் டிவிஷன் லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆட் லைன் அப்படின்னு கொடுங்க. நீங்க ஆட் லைன் கொடுத்ததும் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு லைன் ஒன்னு கிரியேட் ஆகும். which means அந்த நிலத்தை நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். சோ இப்போ அந்த பார்ட்டிஷன் பண்ண பரப்பளவை தனித்தனியா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புங்களோ அந்த இடத்துல ஜூம் பண்ணி கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஆபரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அங்க ஆட் நியூ சப் டிவிஷன் ஏரியா அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. நீங்க ஓகே கொடுத்ததும் அதுக்குள்ள பரப்பளவு என்ன அப்படிங்கிறது வந்துடும் அந்த பார்ட்டிஷன்ல. சோ என்ன கொடுத்திருக்கு, 2.07 ஏக்கர்ஸ் கொடுத்திருக்கு. which means 2 ஏக்கர் 7 சென்ட். இப்போ நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1C3க்கு கீழே என்ன பரப்பளவு ஏரியா ஏக்கரா எவ்வளவு இருந்ததோ அது குறைஞ்சிருக்கும். சோ இப்படி ஒரு இடத்தை எப்படி வேணாலும் பிரிச்சு பாத்துக்கலாம், எத்தனை வேணாலும் பிரிச்சு பாத்துக்கலாம் நீங்க. சோ இந்த ஒரு டீடைலை நீங்க பிரிண்ட் எடுத்து கூட பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க டவுன்லோட் PDFன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தாலே பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு நேரம் FMB ஸ்கெட்சை வச்சு நம்மளோட சொந்த நிலத்தை எப்படி நம்ம போன் மூலமாவே அளந்து பாக்குறது, பிரிச்சதுக்கு அப்புறம் அதோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ இதே மை ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன்ல FMB ஸ்கெட்ச் இல்லாம உங்க நிலத்தோட மெஷர்மென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. வெறும் கூகுள் மேப்பை பயன்படுத்தி உங்க நிலத்தோட அக்யூரேட்டான மெஷர்மென்ட்டை தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொல்றேன் வாங்க. சோ இப்போ ஆப்பை ஓபன் பண்ணதும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்க லேண்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கீழே லேண்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணதும் கூகுள் மேப் அப்பியர் ஆகும். உங்க நிலம் எதுவோ எந்த இடத்துல இருந்து நீங்க மெஷர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இடத்தை உங்க கையால நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்தை சூஸ் பண்றேன், A B C D. இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஏக்கு வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் க்ளோஸ் பண்ணதும் இந்த நிலத்தோட நிலப்பரப்பு 2 ஏக்கரா 8 சென்ட் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு நிலத்தை நான் பிரிச்சு பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ எங்கிருந்து நான் பிரிக்கணும், எதை நான் பிரிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து அந்த லைன்ல நான் ஒரு இடத்த மார்க் பண்றேன். அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒன்று உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் A to B போற அந்த ஒரு லைன்ல நான் நடுவில் ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றேன். அந்த இடத்துல 1 அப்படிங்கிற ஸ்டோன் வந்து கிரியேட் ஆகுது. எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா அங்கிருந்து ரைட் சைட்ல CD லைன் இருக்கு பாத்தீங்களா, அங்க நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்றேன். ஸ்டோன் நம்பர் 2 கிரியேட் ஆகுது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ரைட் சைட்ல ஆரோ மார்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல ஃப்ளோ லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு செலக்ட் ஸ்டோன் டு ஆட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதுல ஃப்ரம் ஸ்டோன் நம்பர் 1
2 ஸ்டோன் நம்பர் 2 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டோன் நம்பர் 1ல இருந்து 2க்கு ஒரு லைன் ஒன்னு கிரியேட் ஆகும். சோ இப்போ மொத்த பரப்பளவும் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ மேல இருக்கிற பார்ட்டை இன்னும் ரெண்டா நான் பிரிக்கணும் அப்படின்னா திருப்பி மேல B to C போற லைன்ல ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்றேன். அங்கிருந்து அப்படியே கீழே ஸ்டோன் 1க்கு 2க்கு நடுவுல ஒரு ஸ்டோனை செலக்ட் பண்றேன். அகைன் நான் ஃப்ளோ லைன் ஆப்ஷனுக்கு போய் செலக்ட் ஸ்டோன்ஸ் டு ஆட் லைன் அப்படிங்கறதுல ஃப்ரம்க்கு 3 2க்கு 4ன்னு கொடுத்துட்டு ஆட் லைன் அப்படின்னு கொடுத்தேன்னா லைன் ஒன்னு கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம சூஸ் பண்ண அந்த லேண்டை A1 A2 A3 நம்ம வந்து பிரிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் எவ்வளோ வேணாலும் பிரிக்க முடியும். இந்த மாதிரி பிரிக்கிறது மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஸ்டோனை பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ஒரு பரப்பளவு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா அதுவுமே பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் நம்பர் 3யை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்குறேன். அந்த ஒரு A2 A3 போர்ஷனில் மூவ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அது மூவ் ஆகுது. நம்ம இந்த ஸ்டோனை சேஞ்ச் பண்ண A2ஓட மெஷர்மெண்ட்டும் மாறும். பாருங்க, இப்போ 0.63ன்னு மாறுது, நான் இன்னும் சேஞ்ச் பண்ணுறப்போ 0.66ன்னு மாறுது. ஸோ நம்மளுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் வேணும், இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இவ்வளவு ஏக்கர் இருக்கணும் பார்ட்டிஷன்ல அப்படிங்கறது வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரான ஒரு ஸ்கெட்சை நான் PDF ஆவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டவுன்லோட் PDF அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணா நீங்க இந்த ஒரு ஸ்கெட்சை டவுன்லோட் கூட பண்ணிக்க முடியும். எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா, எவ்வளவு சிம்பிளா கிளாரிட்டியோட உங்க சொந்த நிலத்தோட மெஷர்மெண்ட், பார்ட்டிஷன், டிவிஷனை எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். இதுக்காக பெருசா நீங்க அவங்களுக்கு இவங்களுக்குன்னு புரோக்கர், சர்வேயர்னு நிறைய பேருக்கு வெயிட் பண்ணி பெரிய அளவில் நீங்க செலவு பண்ண வேண்டியதே இல்லை. FNB பயன்படுத்தி மொபைல் லேண்ட் சர்வே செய்யறதுக்கு 599 ரூபாயும், கூகுள் மேப் பயன்படுத்தி லேண்ட் சர்வே செய்யறதுக்கு 99 ரூபாயும் வசூலிக்கப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட என்ன பத்திரம் கொடுத்துருந்தாங்களோ அதுதான் நம்ம எல்லா நிலமும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம். அன்லெஸ் நம்ம ப்ராப்பரான ஒரு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும். ஸோ இப்போ மை ப்ராப்பர்ட்டி ஆப் மூலியமா உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியா, சுலபமா, சிம்பிளா கிடைச்சிருதுன்னா யோசிச்சு பாருங்க. வித் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க நிலத்தோட மெஷர்மெண்ட் அக்யூரேட்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? டக்குனு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் செக் பண்ணி பாருங்க. மை ப்ராப்பர்ட்டி ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி உங்க லேண்டோட மெஷர்மெண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.